எஸ், அது நிலா தான். டெக்கத்லான்ல கேட்டது வாங்கி தரல நடந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி 1 to 3 இயர்ஸ்ல இருக்கிறவங்க குழந்தையும் எதுக்கு எடுத்தாலும் அலறப்போ, அதுவும் பப்ளிக் பிளேசஸ்ல அழுகும் போது செம்ம டென்ஷன் ஆகும்ல. அதுவும் எங்க சுத்தி இருக்கவங்களா நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, அது இதுன்னு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட். ஏன் நிறைய பேரண்ட்ஸ் கத்தி குழந்தைங்களை அடிக்கிறது கூட பாத்திருக்கேன். பட் as a parent காமா இந்த சிம்பிள் 3 ஸ்டெப் ரொட்டீனை ட்ரை பண்ணி பாருங்க. 90% ஆஃப் த டைம் இந்த சிச்சுவேஷனை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ கடைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க மைண்ட் செட்டை ரெடி பண்ணணும். 2 பொருள் தான் வாங்க போறோம், வாங்கி முடிச்சக்கு அப்புறம் தான் பார்க்குக்கு போய் விளையாட போறோம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப கிளியரா செட் பண்ணிடுவோம். இப்படி சொல்லும் போது அவங்களும் டிசிஷன்ல இன்வால்வா இருக்கிறனால ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. செகண்ட், கடையில் இருக்கிறப்போ குழந்தைங்க தானே, அவங்களுக்கு என்ன புரிய போகுதுன்னு இல்லாம மேக் ஷூர் தட் யூ கீப் அப் யுவர் ப்ராமிஸ். அது 1 பொருளோ 2 பொருளோ சின்னதோ பெருசோ நீங்க சொன்னதை வாங்கி கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா எப்போ அவங்க வேல்யூடா ஃபீல் ஆகலையோ அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். லாஸ்டா ஷாப்பிங் முடிச்சக்கு அப்புறம் எல்லாம் சூப்பரா போச்சுன்னா ஓகே, இதையும் மீறி அவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் த்ரோ பண்ணாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா ஏன் அவங்க அழுதாங்க, இந்த பாயிண்ட்ல அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அப்படி ஃபீல் பண்ணும்போது என்ன சொல்லணும்னு சொல்லிட்டீங்கன்னா, சோ அதே மாதிரி ஒரு ரீசனுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த டான்ட்ரம் வராம நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். லைஃப்ல எல்லாத்து மாதிரி தான் பேரண்டிங். பண்ற தப்புல இருந்தா கத்துக்க முடியும். இப்படி உங்க பேரண்டிங் ஜர்னில இருந்து நீங்க கத்துக்கிட்ட பேரண்டிங் டிப்ஸ் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.